இன்றைக்கு 7வது பண்டிகை. அந்த பண்டிகைக்கு கூடார பண்டிகை என்று பெயர். விழாவிற்காக இவர்கள் டெக்கரேட் பண்ணுகிற பல ஐட்டங்களை வைத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த கூடாரத்தை மிக அழகாக அலங்கரிப்பார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கூடாரம் எதை ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லி கேட்டால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு 7வது பண்டிகை. அந்த பண்டிகைக்கு கூடார பண்டிகை என்று பெயர். ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆனால் எபிரேயத்திலே இதற்கு பெயர் ஹாக் சுக்கோத். சுக்கா என்ற எபிரேய வார்த்தை ஒருமை, சிங்குலர். அதனுடைய பொருள் கூடாரம், சுக்கா. சுக்கோத் என்று சொன்னால் பன்மை, கூடாரங்கள் என்பதாகும். So this festival is called Feast of Sukkot or Feast of Tabernacles, கூடார பண்டிகை என்று அழைக்கப்படுகிற பண்டிகை. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாயிருப்பதாக. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல், அதாவது திஷ்ரி மாதத்தினுடைய 15ஆம் தேதி முதல். திஷ்ரி மாதத்தில் கொண்டாடப்படுகிற 3 பண்டிகைகள் என்ன பண்டிகைகள்? திஷ்ரி மாதத்தினுடைய 1ஆம் நாள் எக்கால பண்டிகை. அந்த மாதத்தினுடைய 10ஆம் நாள் பாவ நிவாரண நாள். திஷ்ரி மாதத்தினுடைய 15ஆம் தேதி முதல் 7 நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடக்கூடிய பண்டிகை கூடார பண்டிகை. இப்பொழுது இந்த கூடார பண்டிகை கொண்டாடுகிற விதம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வீடுகளில் வசிப்பவர்கள் வெளியிலே ஒரு கூடாரத்தை இவர்கள் அமைக்க வேண்டும். இந்த கூடார பண்டிகை என்று சொல்லும் பொழுது குடும்பமாக அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக உணவு உண்டு, விருந்துண்டு அவர்கள் மகிழ்ச்சியாய் கழிக்கிற அற்புதமான நாட்கள் இந்த கூடார பண்டிகையின் நாட்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில் தான் இஸ்ரவேலினுடைய தெற்கு பகுதியில், அந்த பாலைவன பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் கூடார பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் காசாவிலிருந்து ஹமாஸ் என்கிறதான அந்த இயக்கம் உள்ளே இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக நுழைந்து இஸ்ரவேலர்களை பிணை கைதிகளாக பிடித்தும் பலரை கொன்றும் விட்டு சென்றார்கள் என்பதை நாம் அறிந்த செய்திதான். அது கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில் நடந்த சம்பவம். இது கூடார பண்டிகை என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஒரு கூடாரத்தை இவர்கள் அமைக்க வேண்டும். அது டெம்பரரி ஒரு ஸ்ட்ரக்சர், நிரந்தரமா போடக்கூடாது. தட் இஸ் a temporary structure. அந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றிலும் சின்ன ஒரு மரத்தாலான சுவரை இவர்கள் வைக்கலாம். இல்லாவிட்டால் எதையாவது வைத்து இவர்கள் 3 பக்கம் சுவரைகளை வைக்க வேண்டாம். ஆனால் மேலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த கூடாரத்திற்கு மேலே கண்டிப்பாக அவர்கள் இயற்கையான மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் அந்த கூடாரத்தை போட வேண்டும். அதாவது மரத்தினுடைய கிளைகள். அதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக அதில் சில துவாரங்களை போட்டு அதில் சூரிய ஒளி உள்ளே வருவதை போல இருக்கிற கூடாரங்களைத்தான் இவர்கள் கூடார பண்டிகைக்காக ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சராக இவர்கள் வீட்டிற்கு வெளியே இவர்கள் அமைக்க வேண்டும். சுவர் எந்த மெட்டீரியல் வேண்டுமானால் இருக்கலாம் சுற்றிலும், ஆனால் ரூஃப் கண்டிப்பாக நேச்சுரலாக தான் இருக்கணும். அந்த கூடாரம் சுக்கா என்று அழைக்கப்படுகிற அந்த கூடாரத்தை டெக்கரேட் பண்ணுவாங்க. எந்த அளவிற்கு? அதாவது பழங்கள், இலைகள், அது மட்டும் இல்லாமல் விழாவிற்காக இவர்கள் டெக்கரேட் பண்ணுகிற பல ஐட்டங்களை வைத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த கூடாரத்தை மிக அழகாக அலங்கரிப்பார்கள். அந்த மக்கள், அதாவது வேறு விருந்தினர்கள் இந்த கூடாரத்திற்குள் வரவழைக்கும் பொழுது அவர்கள் பார்த்தால் ஆச்சரியப்படும் அளவிற்கு வண்ண விளக்குகள் போடுவார்கள். இப்படி உங்களுக்கு தெரியும், அது எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் அலங்கரிப்பார்கள் கூடாரத்தை அலங்கரித்து கூடாரத்தை உருவாக்கின உடனே they spend time in சுக்கா. அந்த கூடாரத்திற்குள்ளாக அவர்கள் நேரம் செலவு பண்ணி கூடாரத்திற்குள் இருப்பார்கள். அந்த கூடாரத்திற்குள் என்ன செய்வார்கள்? உணவு உண்பார்கள். சிறு சிறு
இன்டோர் கேம்ஸ் அந்த கூடாரத்திற்குள் விளையாடுவார்கள். அந்த கூடாரத்திற்குள் தான் தூங்குவார்கள் இரவிலே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கூடாரத்திற்குள்ளாக அவர்கள் நேரம் செலவு பண்ணுகிற விஷயம். அதாவது அநேக குடும்பங்கள் கூட அந்த கூடாரத்திற்குள்ளாக வரவழைக்கப்படுவார்கள் விருந்தினர்களாக. அவர்களோடு கூட சேர்ந்து இவர்கள் சாப்பிடுவது, சிறு பிள்ளைகளுக்கு இந்த கிரையான்ஸ் வச்சு டிராயிங் வரைந்து கொடுப்பது, இதை போல பல விஷயங்கள் அந்த கூடாரத்திற்குள்ளாக செய்யப்படும். அது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 7 நாளும் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம், என்ஜாய் பண்ணி நல்ல ஓய்வாக இருந்து குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நேரம் செலவு பண்ணுகிற ஒரு அற்புதமான ஓய்வின் நாட்களாக அந்த நாட்கள் கருதப்படுகிறது. அந்த நாட்களிலே இவர்கள் 4 விதமான மரக்கிளைகள், பழங்கள், இவைகளெல்லாம் கொண்டு வந்து சில விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அதை நாளை வரும் தியானத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஓய்வு நாள், அதாவது இந்த கூடார பண்டிகை அன்றைக்கு அவர்களுக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதிகள். நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த பண்டிகை ஆனாலும் அவர்களுக்கு வேதம், தோரா என்ற வேத பகுதிகள் வாசிக்கப்பட வேண்டும். அது பஸ்காவாக இருக்கட்டும் அல்லது ஷவோத்தாக இருக்கட்டும், எந்த பண்டிகையா இருந்தாலும் ஸ்பெஷல் ரீடிங்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் அவர்கள் தோரா, நெவாயும், கெட்டுவையும் இதில் இருந்தெல்லாம் அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் சில பகுதிகளை வாசிப்பார்கள். வேதம் வாசிப்பது அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம். இந்த கூடார பண்டிகையிலும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வேதத்தை வாசித்து அந்த வேத பகுதிகளை குடும்பமாக உட்கார்ந்து நண்பர்களோடு வாசிப்பார்கள். சம்டைம்ஸ் தே கோ டு சினகாக் சர்வீஸ். கூடார பண்டிகை இன்றைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சினகாகில் போய் மென்னெல்லாம் சேர்ந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வேதாகமத்தை வாசித்து அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். கூடார பண்டிகை என்று சொல்லும் பொழுது அந்த விருந்தோம்பல், அதை இவர்கள் முக்கியமாய் கடைபிடிக்கிற ஒரு அற்புதமான பண்டிகையாக காணப்படுகிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வருகிற மக்கள், அதாவது நிறைய பேரை, எத்தனை பேரை அழைக்க முடியுமோ அத்தனை பேரை அழைப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து விருந்தோம்பல், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அவர்கள் மெயின்டைன் பண்ணுவார்கள். அது உணவு உண்பது, ஐக்கியப்படுவது, ஃபெலோஷிப்ஸ், மீல்ஸ். இதில் இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், பாடல். கூடார பண்டிகைக்கான பாடல்கள் உண்டு. கூடார பண்டிகைக்கு என்று சொல்லி பெண்கள் நடனம் ஆடுவார்கள். இந்த சுக்கோத்தில் அது ஒரு செலிப்ரேஷன். சம்டைம்ஸ் நீங்கள் இஸ்ரேலுக்கு சுக்கோத் பண்டிகைக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால், எருசலேமில் ஜூயிஷ் குவார்ட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே நிறைய கூடாரங்கள் போடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். மாலை வேளைகளிலே வண்ண விளக்குகளின் மத்தியில் இந்த கூடாரங்களுக்கு முன்பாக நல்ல அழகான விமன், அதாவது கேர்ள்ஸு, பாய்ஸ் கிடையாது, கேர்ள்ஸ் மட்டும் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், நல்ல அற்புதமான உடையை உடுத்தி அவர்கள் நல்ல மூமெண்ட்டில் அழகாக டான்ஸ் ஆடுவார்கள், நடனம் ஆடுவார்கள். இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், கூடார பண்டிகையின் ஒரு அங்கம். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால், கூடார பண்டிகை என்பது அத்தனை நாட்களும் விடுமுறை நாட்களாக அங்கே அனுசரிக்கப்படுகிறது. சரீர பிரகாரமாக அவர்கள் ஓய்விலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் கூடாரங்களை போடுவதில் அவர்கள் மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள். அவர்கள் பாடல் பாடுவதும், நடனம் ஆடுவதும், விருந்தினர்களை அழைப்பதும், விருந்துண்பதும், விருந்தினர்கள் வீட்டிற்கு போவதும், இப்படியாக அந்த நாட்கள் அவர்களுக்கு செலவு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூடார பண்டிகை என்று சொல்லும் பொழுது, இது நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவிலே நாம் களி கூறுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகையாக காணப்படுகிறது. ஒரு நாள் வரும், அப்பொழுது என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் கூடாரத்திலே வாசம் பண்ணுவேன். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கூடாரம் எதை ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லி கேட்டால், இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் வனாந்தரத்தில் எங்களுடைய முன்னோர்கள் கூடாரங்களிலே வசித்தார்கள் என்பதை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவும் இந்த கூடார பண்டிகையிலே அவர்கள் கூடாரங்களை அமைத்து வாழ்கிறார்கள். சுக்கோத் இஸ் ஆல்சோ கால்ட் இன் கேதரிங் ஃபெஸ்டிவல். அதாவது மற்ற பண்டிகைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதற்கனிகளின் பண்டிகை அன்றைக்கு கோதுமை, வார்கோதுமை அறுக்கப்படுகிறது. அதாவது அறுப்பின் பண்டிகை. ஷவோத் ஃபெஸ்டிவல் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், கோதுமை அறுக்கப்படுகிறது, அறுப்பின் பண்டிகை.
இந்த அறுத்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே சேகரிக்கப்படுகிற பண்டிகைக்கு பேர் சேர்ப்பின் பண்டிகை. கூடார பண்டிகை என்பது சேர்ப்பின் பண்டிகை. சோ யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அறுக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே நாம் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்தோமா என்று சொல்லி கேட்டால் ஆம், நிச்சயமாக நம்முடைய மணவாளனை கண்டுபிடித்தோம். கூடாரத்திற்குள்ளாக நாம் சேர்க்கப்படுகிறோம். நாம் நல்ல கோதுமை மணிகளாக, வார்கோதுமை மணிகளாக, யூதன் என்றும் புறஜாதி என்கிற வித்தியாசம் இல்லாமல் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சேர்ப்பின் பண்டிகையிலே கூடாரங்களுக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கூடாரத்திலே இருந்து நின்று நம்மை இன்முகத்தோடு விருந்தோம்பலோடு வரவேற்பதற்கு சந்தோஷமாக ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார். ஒரு கூடாரத்தை அவர் உற்பத்தி பண்ணி ஒரு கூடாரத்தை உண்டாக்கி அந்த கூடாரத்திற்குள்ளாக நம்ம வரவழைக்க ஆயத்தமாய் இருக்கிறார் நம்முடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்து. வாருங்கள், என்னுடைய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக மணவாளனோடு கூட மணவாளனுடைய கூடாரத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகிவிட்டோம். இயேசு அழைக்கிறார் அவருடைய கூடாரத்திற்குள். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கூடார பண்டிகையின் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ள நீர் பாராட்டின நல்ல தெய்வக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய மணவாளன் ஒரு கூடாரத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த கூடாரத்திற்குள் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். எங்களை கூடாரத்திற்குள் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாங்கள் கோதுமை மணிகளாகவோ அல்லது வார்கோதுமை மணிகளாகவோ ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்து ஆண்டவரே தகப்பனே ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது மணவாளனோடு கூட கூடாரத்திற்குள் நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்கிற சந்தோஷமான செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வாரும் இயேசுவே, எங்களை உம்முடைய கூடாரத்திற்குள் சேர்த்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். கூடார பண்டிகை இன்னொரு மகிழ்ச்சியான பண்டிகை. இன் கேதரிங் ஃபெஸ்டிவல். ஹோஷியானா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வலது கையில் இருப்பதை போல அல்ல ஆண்டவரே, இந்த இடது கையில் இருப்பதை போல நான் கர்த்தருடைய வேதத்தை படிப்பவன், கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பவனா. இதை ஏன் இடது கையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இட் இஸ் க்ளோஸ் டு த ஹார்ட். யார் நம்முடைய ரட்சகர்? இயேசு கிறிஸ்து. யார் நம்மை காப்பாற்றுகிறவர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யார் நம்மை போஷிக்கிறவர்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து.